இந்த வாரத்தின் முதல் நாள் தேவனை கிறிஸ்துவின் மூலமாக ஆராதனை செய்து கொள்ளும் ஒரு பாக்கியத்தை நமக்கு தேவன் தருவதற்கு தேவனுக்கு நன்றி. தேவனே நமக்கு கொடுத்த சுரங்களின் மூலமாக நாம் தேவனை துதித்தோம், மகிமைப்படுத்தினோம். அதே போல் தன்னுடைய குமாரனையும் கூட நாம் என்ன செய்தோம்? இந்த ஆராதனையில் நாம் அவருக்கும் நாம் துதியை செலுத்தினோம். பாடல்கள் பாடும்போது முதலாவதாக நாம் தேவனுக்கு ஒரு பாடல், கிறிஸ்துவுக்கு ஒரு பாடல், அப்புறமா நம்முடைய விசுவாசத்துக்கோ அல்லது நம்முடைய எச்சரிக்கைக்கோ ஏதாவது ஒரு பாடலை நாம் என்ன செய்யணும்? பாடணும். கிறிஸ்து இல்லாமல் நாம் ஆராதனை செய்ய முடியாது. கிறிஸ்து இருந்தால்தான் நாம் ஆராதனை செய்ய முடியும் தேவனுக்கு. ஏன்னா அவர் மகா ஆசாரியர் இல்லையா? யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால ஆசாரியர் ஆகிய நாம மகா பிரதான ஆசாரியனாகிய கிறிஸ்துவின் மூலமாக நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய ஆவிக்குரிய பலிகளை அவர்கிட்ட செலுத்தினால் அவர் தேவனுக்கு என்ன செய்வார்? சமர்ப்பணம் செய்வார். இது நிழல் அல்ல, இது நிஜ சொரூபமான ஏற்பாடுகள். நிழல் வந்துட்டு இதே போல ஆரோனுடைய குடும்பத்தார் பிரதான ஆசாரியராக வேலை செய்து கொண்டிருந்தாங்க. லேவி கோத்திரத்தார் ஆசாரியர்களாக வேலை செய்து கொண்டிருந்தாங்க. அது எது? நிழலாக இருந்த காரியங்கள். பழைய ஏற்பாட்டின் கீழே தேவன் ஒருவரே. இன்றைக்கும் கூட அதே தேவனை மகா பிரதான ஆசிரியராக இருக்கும் கிறிஸ்துவின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம்? அதே தேவனை ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும் ஒரு ஆராதனையை நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். இது வந்துட்டு வாத்தியங்களின் மூலமாக, ஆடு மாடுகளின் மூலமாக, இரத்தத்தின் மூலமாக, அதாவது மாடு ஆடு இது போலாக இரத்தத்தின் மூலமாக அல்ல, இதயத்தின் மூலமாக, உள்ளத்தின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம்? ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். இது தேவனுக்கு பிரியமானது. இந்த காரியங்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்களும் கூட என்ன செய்வாங்களா? காணணும், பார்க்கணும். இந்த காரியங்கள் அவங்க செய்கிற காரியங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க அப்படின்ட்டு தேவனுடைய வார்த்தை சொல்லுது. நாம் இன்னைக்கு இப்ரேயருக்கு எழுதின நிருபம் நாம் எடுத்துக்கொள்ளலாம். நான் ஏற்கனவே கடந்த வாரம் நான் சொன்னேன், 11வது அதிகாரத்தை நாம் அந்த அதிகாரத்தை முழுவதுமாக நாம் தியானிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனை உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். எப்ரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தில் இருக்கிற விசுவாசிகளையும் நாம் ஒரு தடவை நாம பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனை நான் செய்திருக்கிறேன். ஏன்னா நமக்கு விசுவாசம் என்பது நம்முடைய கிறிஸ்துவின் இந்த மார்க்கத்துக்குள்ள வருவதற்கு விசுவாசமே முக்கியமானது. விசுவாசம் இல்லாமல் நாம் உள்ள வர முடியாது. அதே போல் பரலோகத்தை சுதந்திரித்து கொள்ளணும் அப்படின்ட்டு நாம் பார்க்கும்போது கூட விசுவாசத்தின் மூலமாகவே பரலோகத்தை நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா சுதந்திரித்து கொள்ளுவோம். அதாவது ஆரம்பம் விசுவாசத்தின் மூலமாகவே, அதனுடைய முடிவும் கூட விசுவாசத்தின் மூலமாகவே இருக்கும். எது? இந்த மார்க்கத்துக்கு சம்பந்தப்பட்டது இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில, மனிதர்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் மூலமாக இந்த கிறிஸ்துவின் மார்க்கத்தை ஏற்பாடு செய்து கொண்டு ஆரம்பித்து விசுவாசம் இல்லாமல் முடிவு ஆவதற்கு வாய்ப்புண்டு இல்லையா? விசுவாசம் விட்டு இதை முடித்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த உலகத்துல. அது எப்படி ஆனாலும் இருக்கலாம். எப்படி ஆகப்பட்ட சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கலாம் இல்லையா? அப்படி இருக்குது. அதனால இந்த மார்க்கத்துக்குள்ள வருகிற நாம விசுவாசத்தின் மூலமாக ஆரம்பித்த நாம நம்முடைய விசுவாசத்தின் மூலமாகவே இதை என்ன செய்யணும்? நாம முடிவு செய்து கொள்ளணும். அப்பதான் இதுக்கு பலன் உண்டு. இல்லைன்னா அதுக்கு பலன் இல்லை. விசுவாசத்துக்குள்ள வந்த இந்த ஹெப்ரேய என்று மொழி பேசுகிற இந்த கிறிஸ்துவர்கள், ஒரு காலத்துல நியாயப்பிரமாணத்தின் கீழே இருந்த இந்த கிறிஸ்துவர்கள் நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவன் நமக்கும், எங்களுக்கும், யூதா ஜனங்களுக்கும், புறஜாதிகளுக்கும் அவர் மேலான காரியங்கள் செய்திருக்கிறார், ஒரே குடும்பத்தாராக நம்மை சேர்த்திருக்கிறார் அப்படின்ட்டு நம்பி உள்ள வந்த இவங்க சில காலமான பிறகு மறுபடியும் என்ன செய்றாங்க அப்படின்னா, விட்டு இந்த விசுவாசத்தை, கிறிஸ்துவின் மார்க்கம் என்கிற இந்த விசுவாசத்தை விட்டு, கிறிஸ்துவை விட்டு என்ன செய்றாங்க? வெளியேறி போறாங்க. அதனால அநேக எச்சரிக்கைகள் இவர் இந்த நிருபம் எழுதுகிற இவர்
அநேக எச்சரிக்கைகளை இவர்களுக்கு தருகிறார். என்ன அநேக எச்சரிக்கைகள் அப்படின்ட்டு நாம் பார்க்கும்போது கடந்த வாரமே நாம் பார்த்தோம் இல்லையா? நாம் கேட்ட அந்த சங்கதிகளை நாம் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. அதன் மேல் நாம் ஜாகிரதையாக இருக்கணும் இல்லையா? பழைய ஏற்பாட்டின் பிரகாரமாக ஒரு சிறு தவறு செய்தாலும் கூட விடாமல் போனாங்க, தண்டனை கொடுத்தாங்க. இவ்வளோ பெரிய ரட்சிப்பின் கீழே நாம் வந்தால் ஒருவேளை தவறி போனால் கண்டிப்பாக என்ன இருக்கும்? கடினமான ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கும் அப்படின்ட்டு 2வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். நல்லபடியாக சேர்ந்த கிறிஸ்தவர்கள் இவர்கள், எபிரேய கிறிஸ்தவர்கள், இந்த விசுவாசத்துக்குள்ளே வந்த இவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்ட்டு நாம் பார்க்கும்போது என்ன செய்கிறாங்க? விசுவாசத்தை விட்டு விலகி போகிறாங்க. தேவனை விட்டு என்ன செய்கிறாங்க? விலகி போகிறாங்க. 3வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், 12வது வசனத்தில் என்ன பார்த்தோம்? ஜீவனுள்ள தேவனை விட்டு போகிற விசுவாசம் இல்லாத ஒரு இதயம் உங்களுக்குள்ள இருக்குதா அப்படின்ட்டு நீங்கள் என்ன செய்யுங்க? உங்களை நீங்களே ஜாகிரதையாக பார்த்து கொள்ளுங்க அப்படின்ற ஒரு ஆலோசனையை நாம் பார்த்தோம் இல்லையா? அப்போ போக போக விசுவாசத்தில் என்ன ஆகணும் அப்படின்னா வளரணும். போக போக விசுவாசத்தில் என்ன ஆகணும்? வளரணும். விசுவாசம் என்பது அந்த மெஷர் வந்துட்டு என்ன ஆகணும் அப்படின்னா நமக்கு பெருசாக போய் கொண்டிருக்கணும். எல்லோருக்குமே ஒரே விசுவாசம் ஒன்று தான், ஆனால் அதனுடைய மெஷர் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஒருத்தருக்கு ஜாஸ்தி, ஒருத்தருக்கு கம்மி இருக்கும் இல்லையா? அது நாம் பார்க்கணும். குறைவான விசுவாசம் இருக்கும், அளவாகி போய் கொண்டிருக்கிற விசுவாசம் இருக்கும். வேதாகமத்தில் வந்துட்டு நாம குறைவுபட்ட விசுவாசத்தையும் நாம் பார்க்குறோம், குறைவில்லாத பரிபூர்ணராக விசுவாசத்தில் போய் கொண்டிருக்கிற ஜனங்களையும் நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கறதுக்கு வாய்ப்புண்டு. வேதாகமத்தில் குறைவுபட்டவர்களாக இவங்க என்ன செய்கிறாங்கன்னா விசுவாசத்தை விட்டு விலகி போகிற ஒரு ஏற்பாட்டுக்குள் போய் கொண்டிருக்கிறாங்க. அதனால இந்த இப்ரிய கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த நிருபம் எழுதுறவர்களின் மூலமாக என்ன செய்கிறாருன்னா விசுவாசத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க? விட்டு விடாதீங்க, நம்பிக்கையில் இருங்க, விசுவாசத்தில் இருங்க, அதில் நிலைத்திருங்க, உங்களுக்கு தகுந்த பலன் இருக்குது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? நாம கடந்த வாரத்தில் ஒரு வார்த்தை பார்த்தோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டால் 10வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை நாம் பார்த்தோம். 35வது வசனத்தில் என்ன சொல்றாரு? ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பொறுமை இல்லாத அவர்களாக ஆகுறாங்க. விசுவாசம் இல்லாமல் போன கீழ்ப்படிதலும் கூட இருக்காது. கீழ்ப்படிதல் விட்டு விசுவாசத்தை விட்டு கீழ்ப்படிதலை விட்டு என்ன செய்றாங்க? விலகி போறாங்க. அதனால இப்போ காலம் கடந்தது 30 வருஷம் மேல. கிறிஸ்துவுக்கு பின்னாடி ஏடி 33வது வருஷத்துல என்ன ஆனது? சபை ஆரம்பமானது. இந்த நிருபம் எப்போ எழுதப்பட்டது அப்படின்னா ஏடி 63 இருந்து 65க்குள்ள எழுதப்பட்டது. 63வது வருஷத்துல இருந்து 65க்குள்ள சுமார் இதுல இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது. அப்போ எவ்வளவு வருஷம்? சுமார் 30 வருஷம் ஆயிடுச்சு. எது? சபை ஆரம்பமாகி அப்போ எழுதப்பட்ட ஒரு நிருபம். அப்போ 30 வருஷம் ஆன பிறகும் இப்போ விசுவாசத்துல இருக்கிற இவங்க கேள்வி ஏதாவது சொன்னா, ஏதாவது வசனத்தை சொன்னா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா மந்தமாக இருக்கிறாங்க. ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு என்ன இல்லை? இஷ்டம் இல்லை, விலகி போற நிலைமையில இருக்கிறாங்க. இவர்களை பத்தி ஒரு வசனத்தை நாம் பார்த்தோம் இல்லையா? 5வது அதிகாரம் 11வது வசனத்துல நாம் பார்த்தோம். என்னட்டு இந்த மெல்கிசேதேக்கை பற்றி எபிரேயர் 5வது அதிகாரம் 11வது வசனம், இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம், நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால் அதை விளங்கம் பண்ணுகிறது அரிதாயிருக்கிறது. கேட்கறதுல என்ன இருக்காங்க? மந்தமா இருக்காங்க. நீ சொல்றதே தேவையில்லை. இவர் என்ன சொல்றாருன்னா இயேசு கிறிஸ்துவை விட்டு நீங்க போறீங்க, ஆரோன் தான் எங்களுக்கு மகா பிரதான ஆசிரியர் அப்படின்னு நீங்க போறீங்க, அவரை விட்டு தான் இங்க வந்தீங்க. நீங்க மோசை விட்டு தான் இங்க வந்தீங்க. நீங்க இப்ப நீங்க மறுபடியும் என்ன செய்றீங்க அப்படின்னா ஆரோன் கிட்ட நாங்க போறோம், மோசை கிட்ட நாங்க போறோம் அப்படின்ட்டு மறுபடியும் முன்னாடி போனோம்.
பரிபூர்ணர் ஆவதற்கு நீங்க போகணும். ஆனா பின்னாடி போய் கொண்டிருக்கிறீங்க, விசுவாசத்தை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறீங்க. விசுவாசத்தின் மூலமாக ரட்சிப்பை பெற்ற நீங்கள் கிரியைகளின் மூலமாக மறுபடியும் நாங்க ரட்சிப்பு அடையணும் அப்படின்ட்டு நீங்க போறீங்க. அந்த கிரியைகள் தேவன் முன்னாடி எப்படி ஆதாரம் இருக்குது? அழுக்கு துணி போல. நீங்க செய்யற அந்த கிரியைகள் ஒண்ணுமே இஷ்டம் இல்லை. யாருக்கு? தேவனுக்கு. அப்படியாக இருக்குது. மறுபடியும் நீங்க எங்க போறீங்கன்னா பின்னாடி போய் கொண்டிருக்கிறீங்க அப்படின்ட்டு இவர் எச்சரிப்பு கொடுக்குறாரு. அப்போ எங்க வந்திருக்கிறீங்க நீங்க? இந்த நிருபம் நாம பார்க்கும்போது ஒரு ஒரு அதிகாரத்திலையும் ஒரு ஒரு டாபிக் சொல்றாரு இவர். முதல் அதிகாரத்துல வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, தேவதூதர்களை விட இயேசு கிறிஸ்து எப்படியாப்பட்டவர்? சிரேஷ்டமானவர், அதாவது பெரியவர் அப்படின்ட்டு சொல்லி கொண்டு வர்றார். தேவதூதர்களை விட யாரு? இயேசு கிறிஸ்து பெரியவர் அப்படின்ட்டு சொல்றாரு இல்லையா? 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, மோசே விட இவர் பெரியவர். யாரு? இயேசு கிறிஸ்து. ஏன்னா இயேசு கிறிஸ்து தானே விட்டு விலகுறாங்க. அப்புறமா 5வது அதிகாரத்துல வந்துட்டு மெல்கிசதேக் என்கிற ஒரு ஆளை காமிச்சு, அவரை போல நிரந்தரமான ஒரு மகா பிரதான ஆசிரியர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா யெகோசுவா விட பெரியவர் அப்படின்ட்டு கூட காமிக்கிறார். யெகோசுவா வந்துட்டு கானான் நாடை வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரு. ஆனா அவர் மூலமாக அந்த விசிராந்தி கிடைக்கல. ஆனா கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்துவர்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்தவர்களுக்கு நிரந்தரமான விசிராந்தி ஒண்ணு தேவன் ஏற்பாடு செய்திருக்கிறார் அப்படின்ட்டு சொல்லப்படுது இல்லையா? இப்படி விவிதமாக அநேக விஷயங்களை குறித்து இவர் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய மேன்மையை குறித்து பேசிக்கொண்டு எதுக்கு வராரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை நீங்க விட்டு விடாதீங்க, அவர்தான் முக்கியமானவர், நீங்க அவரை விட்டு என்ன செய்றீங்க? விலகி போறீங்க அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு மேன்மையான ஒரு பாராட்டுதலை குறித்த ஒரு நிருபம் கூட இது. சரி, நாம கடந்த வாரம் வந்துட்டு இவர்களுக்கு கொடுத்த எச்சரிக்கைகளை நாம பார்த்தோம். இன்னைக்கும் கூட நாம இதே 11வது அதிகாரத்திலிருந்து நாம கண்டினியூ செய்யலாம். விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. யாருக்கு? நமக்கு. எதை விசுவாசிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் அல்ல, யாரை விசுவாசிக்கிறோம்ன்றதுதான் முக்கியம். விசுவாசம் என்பது எதையோ என்ன செய்யறாங்க? விசுவாசிக்கிறாங்க ஜனங்க. ஆனா யாரை விசுவாசிக்கிறோம் அப்படின்றதுதான் முக்கியமானது. யாரை விசுவாசிக்கணும் அப்படின்னா, தேவனை முதலாவதாக விசுவாசிக்கணும். தேவனுடைய குமாரனை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். தேவனை தேவனாக ஏற்றுக்கொள்ளணும். தேவனுடைய குமாரனை தேவனுடைய குமாரனாக என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அது நம்முடைய விசுவாசமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. 11வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது வசனத்தை நாம் பார்க்கும்போது இப்படியாக சொல்லப்படுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். என்ன செய்யணுமா? தேவன் இருக்கிறார், அவரை விசுவாசித்தால் அவர் கண்டிப்பாக பலனை என்ன செய்வாரு? கொடுப்பார் அப்படின்ட்டு என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். தேவன் இருக்கிறார் அப்படின்ட்டு என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும் முதலாவதாக இல்லையா? அப்போ தேவன் மேல் நாம் விசுவாசம் வைத்தால் அவரை நாம் பார்க்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை நாம் பார்த்தோமா? தேவனை நாம் பார்த்தோமா? பரலோகத்தை நாம் பார்த்தோமா? அப்படின்னா பரலோகத்தை பார்க்கல, இயேசு கிறிஸ்துவை பார்க்கல, தேவனை நாம் பார்க்கல, அப்போஸ்தலர்களையும் நாம் என்ன செய்யல? பார்க்கல. அப்போ பார்க்காதவைகளின் மேல் நம்முடைய விசுவாசத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்யணும்? நடக்கணும் இல்லையா? அப்போ விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் என்பது என்ன அப்படின்ட்டு 1வது வசனத்துல சொல்றாரு. 11வது அதிகாரம் 1வது வசனத்துல, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். நாம் நம்புறோமே அதனுடைய உறுதி எது? விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. நாம காணல, ஆனா அது இருக்குது. காணாதவைகள் நிச்சயமாக இருக்குது என்றது தான் விசுவாசம்.
எத்தனையோ ஆலோசனை சொன்ன இவரு யாருக்கு? இப்ரிய கிறிஸ்துவர்களுக்கு ஒரு அதிகாரத்திலையும் இப்படியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்த இவரு 11வது அதிகாரத்துல ஒரு பட்டியலே கொடுக்கிறார். 11வது அதிகாரத்துல ஒரு பட்டியலை கொடுக்கிறாரு. எதுக்கு பட்டியல் அப்படின்னா, விசுவாசம் அவ்வளோ பெரியது, விசுவாசம் தேவை, விசுவாசத்தை விட்டு விடாதீங்க அப்படின்றதுக்கு ஒரு பட்டியலை கொடுக்குறாரு. இவர் கொடுக்குற பட்டியல் எப்படி இருக்குது அப்படின்னா, 3 காலங்கள் இருக்குது இல்லையா வேதாகமத்துல. பித்ருகளின் காலத்துல வாழ்ந்த விசுவாசிகளையும் இவர் என்ன செய்றாரு? பட்டியல் சொல்றாரு. அதாவது ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி இருக்கிற ஜனங்கள் வைத்த விசுவாசத்தையும் குறித்து சொல்றாரு. அப்புறமா பிதாக்களின் காலத்துல இருக்கிற விசுவாசிகளையும் குறித்து சொல்றாரு. அப்புறமா நியாயப்பிரமாணத்தின்குள்ள இருக்கிற விசுவாசிகளையும் குறித்து பேசுறாரு. அப்புறமா கடைசி நாட்கள்ல வாழ்ந்த கிறிஸ்துவர்கள், அப்போஸ்தலர் காலகட்டத்தில் இருந்த கிறிஸ்துவர்களுடைய விசுவாசத்தையும் கூட இவர் சொல்றாரு. அதாவது ஒருத்தருக்கு சம்பந்தப்பட்ட விசுவாசம் அல்ல, விசுவாசிகள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை, விசுவாசத்தின் மூலமாக வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து இவர் பேசுறார். எவ்வளவோ பேசிக்கொண்டு வந்து வேதாகமத்தில் 66 புஸ்தகங்கள்ல எழுதப்பட்ட எல்லா விசுவாசிகளையும் ஒரே பட்டியலாக 11வது அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? சேர்க்கிறாரு இல்லையா? இது நமக்கு ஒரு பலன் கொடுக்கிற ஒரு அதிகாரம். எது? எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல 11வது அதிகாரம். நீங்க எப்பாவது இந்த நிருபத்தை நீங்க ஒரே சிட்டிங்ல நீங்க படிச்சா நமக்கு நல்லா புரியும். அப்போஸ்தலர்களின் மூலமாக ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் எழுதுறாங்க. யாருக்கு? கிறிஸ்துவர்களுக்கு. ஒருத்தர் எழுதுறாரு, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து, அவர் நம்பி இருந்த அந்த நம்பிக்கை குறித்து நீங்களும் இப்படியே இருங்க, நம்முடைய பித்ருகளின் காலத்துல, நியாயப்பிரமாணத்தின் காலத்துல, கிறிஸ்துவின் காலத்துல இப்படி வாழ்ந்தாங்க அப்படின்ட்டு சொல்லி இவர் என்ன சொல்றாருன்னா, அவர்களை பலப்படுத்துறாரு. யார? இந்த எபிரேய கிறிஸ்துவர்கள் பலப்படுத்துறாரு. இது அவர்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா, அவர்களுக்கு மட்டுமல்ல, யாருக்கும் கூட. இது நமக்கும் கூட. உலகம் இருக்கும் வரைக்கும் கிறிஸ்துவுக்குள் வருகிற ஒரு விசுவாசிக்கு இந்த நிருபம் என்ன செய்யப்படுது? வேலை செய்யுது இல்லையா? அது பலன் தருது. ஒரு டானிக் போல ஒரு பூஸ்ட் கொடுக்குற ஒரு நிருபம். நாம எப்பவுமே 21 நிருபங்கள் இருக்குது வேதாகமத்தில். ஒரு நிருபத்தை நாம் படிக்கும்போது ஒரே சிட்டிங்கில் என்ன செய்யணும்னா படிக்கணும். ஏன்னா அது லெட்டர் தானே. லெட்டர் படிக்கும்போது எப்படி படிக்கணும்? கொஞ்சம் படிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறமா வந்து எடுத்துக்கிட்டு நாம் என்ன செய்யக்கூடாது? அப்படி படிக்க மாட்டோம். இது லெட்ரு படிக்கணும் அப்படின்னா என்ன செய்வோம்? ஒரே சிட்டிங்கில் எல்லாமே படிக்கிறோம். யார் எழுதியிருக்கிறாங்க, யாருக்கு எழுதியிருக்கிறாங்க இல்லையா? எழுதப்பட்டவர் எழுதுகிறவருக்கு என்னவாக அந்த சமாச்சாரத்தை அந்த நிருபத்தில் வைத்திருக்கிறார் அப்படின்றது படிக்க போற 3வது ஆள் நாம இல்லையா? நமக்கு சம்பந்தப்பட்டதல்ல. எழுதினவர் வேற, வாங்குறவங்க வேற. ஆனா 3வது ஆளாக நாம் அந்த லெட்டரை படிக்கிறோம். அப்ப அவர்களுக்கு எழுதப்பட்டவருக்கு எழுதுறவர் என்னவாக அந்த சமாச்சாரத்தை சொல்றாரு அப்படின்ட்டு 3வது ஆளாக நாம் பார்க்கும்போது, அது படிக்கும்போது நமக்கு அதுல என்ன இருக்குதோ அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிறது நமக்கு புரியுது இல்லையா? இப்படியாப்பட்டவர் அவர்களுக்கு எழுதுறாரு, இப்படியாப்பட்டவர்கள் அந்த நிருபத்தை வாங்குறாங்க. ஆனா இவர்களுடைய மத்தியில இந்த சமாச்சாரம் நடக்குது அப்படின்ட்டு நாம தெரிஞ்சுக்கலாம். இப்பவும் கூட நாம லெட்டர் இல்லை. இப்போ இனி இந்த காலகட்டத்தில் வந்துட்டு யாருமே லெட்டர் இல்லை, எல்லாமே ஃபோன் தான் இல்லையா? இப்போ யாராவது ஃபோனில் பேசிக்கொண்டு இருக்கும்போது நமக்கு புரியாது. அவங்க பேசும்போது நம்ம 3வது ஆளாக நாம் பார்க்கும்போது அங்கே இருக்கிறவங்க யார் அப்படின்ட்டு நமக்கு தெரியாது, இவங்க யார் அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா? அவங்க பேர் சொன்னாலே நமக்கு புரியுது, அவர்கிட்ட பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியுது இல்லையா? அவர்கிட்ட பேசுறாரு அப்படின்னு போது அவர் தான் கேட்குறாரு, ஒரு 1000 ரூபாய் கொடு நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு கேட்குறாரு. 1000 ரூபாய் என்கிட்ட இல்லை, 1000 ரூபாய் அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு புரியுது 1000 ரூபாய் கேட்குறாங்க அவங்க, இவங்க இல்லை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? நம்ம 3வது ஆளாக நமக்கு புரியுதா அவங்க பேசுகிற அந்த வார்த்தைகளை இல்லையா? அதே போல்தான் ஒரு நிருபத்தை நாம் படிக்கும்போது
இவர் யார், எழுதுறவர் யாரு, வாங்குறவங்க, இந்த நிருபத்தை வாங்குறவங்க யாருங்க, ரிசீவ் பண்றவங்க யாரு, இவர்களுடைய மத்தியில் என்ன நடக்குது அப்படின்ட்டு நாம மூன்றாவது ஆளாக நாம் பார்க்க முடியுது. அப்போ மூன்றாவது ஆளாக நாம் பார்க்கும் நாமும் கூட அவர்களை போல, யாரு பெற்றுக்கொள்றாங்களே அவர்களை போலதான் நாமும் கூட என்ன செய்யறோம், பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக, ஒரு நிருபரின் மூலமாக இதை எழுதி கொடுத்தார் தேவன். நாம அவர்களை பெற்றுக்கொண்டவர்களை போல நாம் என்ன செய்யறோம், இந்த நிருபத்தை பார்க்கணும். அப்படி நாம் இருக்கிறோமா இல்லையா அப்படின்ட்டு நாம் என்ன செய்யணும், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்யணும், காப்பாற்றி கொண்டு போகணும் இல்லையா. கிறிஸ்தவர்கள் ஆன பிறகு, கிறிஸ்தவர்கள் ஆன ஆரம்பத்தில் ரொம்ப ஓடினாங்க இவங்க. அதான் சொல்றாரு இவரு. நீங்க ஒரு வாட்டி 10வது அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டால் 9வது வசனத்துல இருக்குது, பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, பூர்த்தியாக போயிருந்தா இவரை பிடிக்க முடியாது அவர்களை இல்லையா. இன்னும் சில கொஞ்சத்துல இருக்காங்க. அப்ப என்ன செய்யறாருன்னா, போகாதீங்க, இந்த விசுவாசத்தை விட்டு என்ன செய்யுங்க, போகாதீங்க அப்படின்ட்டு பலன் கொடுக்குறாரு. 11வது அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் படிக்கும்போது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அப்போ தேவன் மனுஷர்களை நிர்மாணம் செய்தார். சிருஷ்டித்த பிறகு மனுஷர்களுடைய வாழ்க்கையில விசுவாசிகளாக இருந்த, பக்திமான்களாக இருந்தவர்கள் எதனால ஜெயம் பெற்றார்கள் அப்படின்னா, ஒன்று விசுவாசத்தின் மூலமாகவே ஜெயம் வின்னரானார்கள், ஜெயம் பெற்றார்கள். எல்லாருமே எதனால, எல்லாருமே விசுவாசத்தின் மூலமாகவே ஜெயத்தை பெற்றார்கள். இன்னைக்கு கடைசி காலத்துல இருக்கிற 63 இருந்து 65 எழுதப்பட்ட நிருபம் இது. அப்போவே அவர்களுக்கு வேதாகமத்துல, ஹிஸ்டரியில, மனிதர்களுடைய சரித்திரத்துல விசுவாசம் உள்ளவர்களாகி மரித்தவர்களை குறித்து அன்னைக்கு எழுதப்பட்டது அவர்களுக்கு. கடைசி காலகட்டத்தில் 2026வது வருஷத்துல நாம் இருக்கிறோம். இன்னைக்கும் கூட அவர்களுடைய அந்த வாழ்க்கை இன்னைக்கும் கூட நாம பேசுறோம். அப்போ அந்த விசுவாசம் எப்படியாப்பட்டது, அவர்கள் பெற்றிருந்த விசுவாசம் எப்படியாப்பட்டது, அவங்களுக்கு எழுதும் போது ஏடியில எழுதினாரு இல்லையா, 63 இருந்து 65 எழுதினாரு. இன்னைக்கு 2000 வருஷம் தாண்டுது. இன்னைக்கும் கூட அவங்க இந்த வார்த்தைகள் மூலமாக பேசுறாங்க, அவர்களை குறித்து நாம் படிக்கிறோம். அப்போ விசுவாசம் என்பது எவ்வளவு பெரிதாக இருக்குது இல்லையா. விசுவாசம் என்பதுக்கு விலை கட்டாத ஒரு பலன் அது. அதை நாம புரிஞ்சுக்கொள்ளணும் இல்லையா. இங்க 2வது வசனத்துல சொல்றாரு, அதனால அப்படின்றாரு. அதனால அப்படின்ட்டு, எதனால, விசுவாசத்தினால. அதனால அப்படின்னா விசுவாசத்தினால. அதனால முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள், நல்ல சாட்சி பெற்றாங்க அப்படின்னா எதனால, விசுவாசத்தினால அப்படின்ட்டு சொல்லிக்கொண்டு போறாரு. ஒருத்தர் சொல்லிக்கொண்டு போறாரு. அதனால நற்சாட்சி பெற்றார்கள் யாரு, முன்னோர்கள் அப்படின்னா பிதாக்களின் காலத்துல இருக்கிறவங்க, நியாயப்பிரமாணத்தின் காலத்துல இருக்கிறவங்க, கிறிஸ்துவின் காலத்துல, ஆரம்ப காலத்துல 100வது வருஷத்துக்குள்ள மரித்தவர்கள். அந்த மரித்தவர்கள் 100வது வருஷத்துக்குள்ள மரித்தவர்களை குறித்தும் கூட எழுதுறாரு இல்லையா. இவங்க எல்லாருமே நற்சாட்சி பெற்றது ஒரே ஒரு விஷயம், என்ன, விசுவாசம். விசுவாசத்தினால பெற்றுக்கொண்டாங்க. விசுவாசம் என்பது ரொம்ப மேலானது. பித்ருகளின் காலத்துல விசுவாசம் தேவையானது. பித்ருகளின் காலத்துல தேவன் ஒரு வார்த்தை சொன்னா அதை என்ன செய்யணும், கேட்கணும் இல்லையா. விசுவாசம் எப்படி வருது, அப்படின்னா கேட்ட கேள்வியினால வருது விசுவாசம் அப்படின்ட்டு ரோமருக்கு எழுதும் நிருபம் 10வது அதிகாரத்துல 17வது வசனத்துல நாம் படிக்கிறோம். தேவன் சொன்ன வார்த்தைகளின் மூலமாக விசுவாசம் வருது. இவங்க எல்லாருமே பெற்றுக்கொண்ட விசுவாசம் எப்படின்னா, தேவன் சொன்ன வார்த்தைகளின் மூலமாகவே
தேவனை யாரும் இன்னும் கண்ணால பார்க்கல, இது வரைக்கும் யாருமே பார்க்கல. பார்த்தா அவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ அவருடைய வார்த்தையை கேட்டாங்க. வார்த்தையின் மேல என்ன செய்யறாங்க? நம்பிக்கை வைக்கிறாங்க இல்லையா? இன்றைக்கும் கூட நாம தேவனை பார்க்கல, ஆனா கண்ணால பார்க்கல, ஆனா தேவனுடைய வார்த்தைகளின் மேல நாம் என்ன செய்யறோம்? விசுவாசத்தை வைத்திருக்கோம் இல்லையா? நாம இந்த நிருபத்துல 11வது அதிகாரத்தை நாம வாசிக்க போறோம், தியானிக்க போறோம். ஒவ்வொரு விசுவாசியும் குறித்து நாம் என்ன செய்யலாம்? நாம தியானிக்கலாம். ஒவ்வொரு விசுவாசியும் கூட நாம் தியானிக்கலாம். ஏன் இது நாம இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு தேவை எது? இன்னைக்கு நமக்கு தேவை எது? விசுவாசம். விசுவாசத்தை கடைசி பரியந்தம் என்ன செய்யக்கூடாது? விட்டு விடக்கூடாது. உன்னுடைய சூழ்நிலை இந்த உலகத்துல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல உன்னுடைய சூழ்நிலை எப்படி ஆகட்டும் மாறலாம். ஆனா எதை விட்டு விடக்கூடாது? நீ எதை விடக்கூடாது அப்படின்னா விசுவாசத்தை விட்டு விடக்கூடாது. ஆரோக்கியம் சரியில்லாமல் படுக்கைக்கு நீ போனா எந்திரிக்க முடியாமல் இருந்தாலும் கூட என்ன விடக்கூடாது? விசுவாசத்தை இல்லையா? முன்னுடைய விசுவாசத்துக்கு ஒருவன் வந்துட்டு நான் என்ன சொல்றேன், நான் என்ன செய்யறேன், கொன்னுடுற அப்படின்னா கூட அந்த விசுவாசத்தை என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. எப்படி ஆனாலும் சூழ்நிலை வரலாம். ஆனா உன்னுடைய ஆவிக்கு, ஆத்மாவுக்கு நித்திய ஜீவன் தேவை அப்படின்னா நீ விசுவாசத்தை என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது அப்படின்ற ஒரு பலன் கொடுக்குற ஒரு அதிகாரம். நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் சொல்றேன். தேவன் எதிர்பார்க்கிறது எது அப்படின்னா விசுவாசம். இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம விசுவாசத்தின் மூலமாக என்ன செய்யணும்? மரிக்கணும். விசுவாசம் வைத்துக்கொண்டே என்ன செய்யணும்? மரிக்கணும். ஒருவேளை விசுவாசம் இல்லாமல் போனால், விசுவாசம் விட்டு மரித்து போனால் அதனால ஒரு லாபமும் இல்லை. உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை காமிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 18வது அதிகாரத்தை நாம் ஒரு வாட்டி எடுத்துக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார் இல்லையா? அவர் இரண்டாவதாக வருகை வராரு. அப்போ அவரே என்ன சொல்றாருன்னா, நான் வரும்போது மனுஷர்களுக்குள்ள விசுவாசம் இருக்குமா அப்படின்ட்டு அவரே சொல்றாரு. மரித்தவர்களை குறித்தல்ல. யாரை குறித்து? உயிரோடு இருக்கிறவர்களுக்கு என்ன இருக்கணுமா? விசுவாசம். 8வது வசனத்தை நீங்க பார்த்தா, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ? உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குதா அப்படின்ட்டு அவர் பார்க்கிறாராம். ஏன்னா விசுவாசம் இருந்தால்தான் எடுத்துக்கொண்டு போறாரு. விசுவாசம் இல்லாமல் போனா கைவிடப்படுவேன், விட்டு விடுவாரு. அப்போ இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல நமக்கு எது தேவை அப்படின்னா விசுவாசம் தேவை. இயேசு கிறிஸ்து வரும்போது எதை பார்க்கிறாரா? இயேசு கிறிஸ்து வரப்போ அவர் பார்க்கறது என்ன அப்படின்னா விசுவாசத்தை பார்க்கிறாரு இல்லையா? அப்போ விசுவாசம் இருந்தா நீ எடுத்துக்கொள்ளப்படுவ பரலோகத்துக்கு, இல்லைன்னா நீ விட்டு விடப்படுவ. அப்போ எவ்வளோ பிராமுக்கியமானது விசுவாசம் என்பது இல்லையா? அப்போ விசுவாசத்தை நாம், இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த விசுவாசத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. விசுவாசத்துக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் வரும் அப்படின்றது 11வது அதிகாரத்தில் சொல்லப்படுது. விசுவாசத்துக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்றது 11வது அதிகாரத்தில் சொல்லப்படுது. நாம் ஒவ்வொரு வாரமும் அதை நாம் படித்து கொண்டு போகலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டால் 5வது வசனத்தை நாம் பார்த்தால், ஒரே விசுவாசம் எல்லோருக்குமே இருக்காது. விசுவாசம் ஒன்றுதான், ஆனா அதற்கு ஒரு மெஷர் இருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு 5வது வசனத்தை நாம் பார்க்கும்போது இப்படியாக சொல்லப்படுது. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். வர்த்திக்க பண்ண வேண்டும் அப்படின்னா என்ன செய்ய? குறைவாக இருக்குது, நீ என்ன செய்?
இன்னும் அதிகமாக விசுவாசிகளாக நாம் ஆவறதுக்கு நீ செய் அப்படின்ட்டு சொல்றாங்க. யார ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னா, ஏன் இப்படி சொல்றாரு? அவர்களுக்கு கடைசி வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் வரும் வரைக்கும் நல்ல பரிபூர்ணமான விசுவாசம் இல்லை. யாருக்கு? அப்போஸ்தலர்களுக்கு குறைவாகவே இருந்தது இல்லையா? ஒருத்தரை நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலாயிருக்கிறாரு. நான் மரணத்தை ஜெயித்தேன் அப்படின்ட்டு ஸ்திரீகள் கிட்ட சொன்னார். ஸ்திரீகள் போயிட்டு அப்போஸ்தலர்கிட்ட சொன்னப்போ கேட்டாங்க. பேதுரு, யோவான் இவங்க எல்லாருமே கேட்டாங்க. ஆனால் ஒருத்தர் இல்லை. யாரு? தோமா இல்லை இல்லையா? அவரை பார்க்கணும், நான் அவருடைய காயங்களை நான் பார்க்கணும் இல்லையா? இப்படியாக அவர் சொன்னார். பார்த்தவர்கள் சொல்றாங்க, இல்லை அவர் மரணத்தை ஜெயித்திருக்கிறாரு, நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் சொல்றாரு, இல்லை நான் கண்ணார அவரை கண்டாலே என்ன செய்வேன், நான் நம்புவேன், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அப்போ விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் என்பது என்ன? இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 5வது வசனத்துல அப்போஸ்தலர் கேட்குறாங்க, என்னான்ட்டு, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ விசுவாசம் எப்படி இருக்கணும்? பரிபூர்ணராக போகணும். விசுவாசத்தில் பரிபூர்ணராக போய் கொண்டு இருக்கணும். குறைவுள்ள விசுவாசம் இருக்கக்கூடாது இல்லையா? அப்படி இருக்குதா? அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டா? ஆமாம். இப்போ இயேசு கிறிஸ்து கலிலேயா சமுத்திரத்தின் மேலே நடந்து கொண்டு வராரு. தேவனுடைய வல்லமை அவருக்குள்ளே இருக்குது. அவர் நடப்பார் இல்லையா? நடந்து கொண்டு வரும்போது பேய் பூதம் அப்படின்ட்டு சொன்னாங்க. இல்லை நான் அப்படின்ட்டு அவர் சொன்னார் இல்லையா? அப்போது கர்த்தாவே நீயே அப்படின்னா, நானும் கூட உன்னை போலவே இந்த தண்ணீர் மேலே நான் என்ன செய்வேன், நடக்குவேன், நான் நடந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னார். விசுவாசம் இருக்குது. அப்போது படகுலிருந்து இறங்கி அந்த தண்ணி மேலே வந்து கொண்டிருக்கிறாரு பேதுரு இல்லையா? விசுவாசமாக தான் வந்து கொண்டிருக்கிறாரு. இப்போ அவர்கிட்ட போய் சேரணுமே. யாருக்கிட்ட? கர்த்தர் தூரத்தில் இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் சேரணுமே. இப்போ அவர்கிட்ட போய் சேரும்போது எப்படி இறங்கினாரோ அதே நம்பிக்கையில் அதே விசுவாசத்தில் என்ன செய்யணும், அங்கே போகணும் இல்லையா? ஆனால் அவர் என்ன செய்தார்? சமுத்திரத்தின் மேலே காற்று நல்லா வீசுது இல்லையா? அந்த காற்று வீசின அந்த காற்றுக்கு பயந்து என்ன செய்கிறாரு, மூழ்கி போகிறாரு. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அவிசுவாசம், அல்ப விசுவாசி அப்படின்றார். அல்ப விசுவாசி அப்படின்னு சொல்கிறார். அப்போ விசுவாசம் என்ன ஆனது? கம்மியானது. அப்போ நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறையில் சில நாட்கள் ஆனது போல விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வாய்ப்புண்டு. சில வருஷங்களோ சில நாட்களோ இல்லை சில நாட்கள் எப்படியான நிலைமை வருது அப்படின்னா, எனக்கு விசுவாசமே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் கூட நமக்குள்ள ஆவறதுக்கு வாய்ப்புண்டு இல்லையா? ஒரு நம்முடைய வாழ்க்கையில சில நாட்கள் சில வருஷங்கள் எனக்கு இருக்கிற விசுவாசம் யாருக்குமே இல்லை அப்படின்ற காமிக்கிற அளவுக்கு நாம் இருப்போம். சில வருஷங்கள் சில காலங்கள் நாட்கள் வருஷங்கள் கடந்தாலும் கூட மறுபடியும் எப்படி ஆயிடுது, டவுன் ஆயிடுது இல்லையா? விசுவாசம் இல்லாத மனுஷனை போல நாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்யணும் அப்படின்னா, பரிபூர்ணராக கொண்டு போறதுக்கே நாம் என்ன செய்யணும், முயற்சி செய்யணுமே தவிர பின்னாடி போறதுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அது என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும் கூட ஒரு நல்ல பலன் தேவன் கொடுக்க போகிறார் ஒரு நாள். அதுதான் நிரந்தரமானது. அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும், முயற்சி செய்யணும் இல்லையா? ஒரே விசுவாசம் எல்லோருக்குமே இருக்காது இல்லையா? அது யார் சொல்றது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டால் 3வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினால நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல்
அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் என்ன வேண்டும். அதாவது விசுவாசம் ஒண்ணுதான், ஆனா ஒருத்தருக்கும் ஒரு மெஷர்ல இருக்கும் விசுவாசம். தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா எல்லோருமே ஒரே லெவல்ல விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்ட்டு இல்லையா. ஆனா நீ பெற்றுக்கொண்ட அதே விசுவாசத்தை நீ பெற்றுக்கொண்டது உன்னுடைய அளவு, நான் பெற்றுக்கொண்டது என்னுடைய அளவு. உங்களுக்கு புரியுதா? அப்போ இந்த வாழ்க்கையில வந்துட்டு நாம் என்ன ஆகணும் அப்படின்னா விசுவாசத்துல பரிபூர்ணராக போய்கொண்டிருக்கணும், பரிபூர்ணராக போய்கொண்டிருக்கணும். அதை தேவன் என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறாரு. இந்த இப்ரி 11வது அதிகாரத்துல வந்துட்டு விசுவாசம் என்கிற வார்த்தையை சுமார் நீங்க எப்பன்னா உக்காந்து படிச்சா சுமார் 25-30 வார்த்தைகளுக்கு மேல இருக்கும். இப்ரியருக்கு எழுதின நிருபத்துல 11வது அதிகாரத்துல 40 வசனங்கள் இருக்குது இல்லையா. இதுக்குள்ளேயே விசுவாசம் என்கிற ஒரு வார்த்தை சுமார் 30-40 கிட்ட இருக்கும். 40 தடவை கிட்ட அந்த வார்த்தை வரும். எந்த வார்த்தை? விசுவாசம் என்கிற வார்த்தை. யாரை எடுத்தாலும் கூட எதனால அப்படின்ட்டு இவர் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா விசுவாசத்தினால அப்படின்ட்டு ஆரம்பிக்குவார். நீங்க 3வது வசனத்துல பாருங்க, முதல் வார்த்தை விசுவாசத்தினால அப்படின்றார் இல்லையா. 4வது வசனத்துல பாருங்க விசுவாசத்தினால அப்படின்றார். அப்புறமா 5வது வசனத்தை பாருங்க விசுவாசத்தினால அப்படின்னு சொல்றாரு. 6வது வசனத்தை பாருங்க விசுவாசம் இல்லாமல் அப்படின்றாரு. 7வது வசனத்துல விசுவாசத்தினாலே அப்படின்றாரு. 8வது வசனத்துல விசுவாசத்தினாலே அப்படின்றார். அதாவது ஒரு விசுவாசியம் குறித்து சொல்லும் போதெல்லாம் முதல் வார்த்தை என்ன? விசுவாசத்தினால. விசுவாசத்தினால அவர்கள் என்ன செய்தாங்க? ஜெயத்தை பெற்றாங்க. எவ்வளவோ வார்த்தைகள், எவ்வளவோ விஷயங்கள் சொல்லி கொண்டு வந்து ஒரே அதிகாரத்துல எல்லா பைபிள் மொத்தமாக என்ன செய்திருக்காருன்னா ஒரே அதிகாரத்துல இவரு பிதாக்களின் காலத்தை குறித்தும் நியாயப்பிரமாணத்தின் காலத்தை குறித்தும் கிறிஸ்துவர்களின் காலத்தில் இருந்த கிறிஸ்துவர்களை குறித்தும் அவர்களுடைய விசுவாசத்தை குறித்து என்ன செய்யறாரு, எழுதுறாரு. அப்போ நமக்கு இவர் எல்லாருமே என்னவாக இருக்கிறாங்க? நமக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிற நமக்கு எதுக்குமே பயப்படாம எதையும் நாம என்ன, அதாவது நம்முடைய மைண்ட் டிஸ்டர்ப் ஆகாம நாம இந்த விசுவாசத்துல முன்னுக்கு போகணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ பேரை என்ன செய்யறாரு, தேவன் நமக்காக கொடுத்துருக்கார் இல்லையா. இதே நிருபத்துல ஒரு வார்த்தை இருக்குது 11வது அதிகாரத்துல. ஆகையால் 1வது வசனத்துல மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடுவோம். என்ன சொல்றாரு? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி இருக்காங்க. யாரெல்லாம்? 11வது அதிகாரத்துல யாரெல்லாம் சொன்னாரோ அவர்கள் எல்லாருமே நம்முடைய விசுவாசத்துக்கு என்ன செய்யறாங்க? சப்போர்ட் செய்யறாங்க, என்கரேஜ் செய்யறாங்க. நீ ஓடுகிற அந்த ஓட்டத்துல வந்துட்டு நீ சப்போஸ் விழுவுறதுக்கு வாய்ப்பு இருந்தா அவங்க சுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சாட்சி சமூகமும் அப்படின்ட்டு இருக்குது இல்லையா. ஒரு ஸ்டேடியம்ல வந்துட்டு ஒரு விளையாடும் போது அந்த விளையாட்டை பார்த்து கொண்டிருப்பாங்க ஜனங்க. எப்படி என்கரேஜ் பண்றாங்க? கை தட்டி அடி சிக்ஸர் அடிச்சா ஓன்ட்டு கத்துவாங்க. ஒரு கேம் நம்ம பார்க்கும்போது என்ன என்கரேஜ்மெண்ட் பண்றாங்க இல்லையா. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில நாம் விழும்போது இவங்க யாரு? இந்த விசுவாசிகள் நமக்கு முன்னாடி ஓட்டத்தை ஓடி இந்த ஜெயித்தவங்க விழுந்தா விழாது அப்படின்ட்டு கத்துறவங்க, எந்திரிச்சு நின்று ஓடும்போது இன்னும் ஓடு அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க? நமக்கு என்ன செய்யறாங்க? என்கரேஜ் பண்ற ஜனங்க யாரு? இந்த பக்திமான்கள் எல்லாமே. அவர்களை விட ஒருத்தரை குறித்து இந்த அதிகாரத்துல சொல்லப்படுது. அவரை தான் நாம என்ன செய்யணும்? அவரை தான் நாம
பார்வையாக நாம் பார்க்கணும் இல்லையா? இந்த நிருபத்தை நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு, இந்த அதிகாரத்தில் இந்த அதிகாரம் என்ன சொல்றது அப்படின்னா, விசுவாசத்தின் ஓட்டம் ஓடின, விசுவாசத்தின் மூலமாக ஓட்டத்தை ஓடி ஜெயத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்களை குறித்து சொல்லப்படுது. இன்னைக்கும் கூட நாம் விசுவாசத்தின் ஓட்டத்தை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாமும் கூட என்ன செய்யணும் அப்படின்னா, தவறி விழாமல் என்ன செய்யணும், பலமுள்ளவர்களாக நாம் முன்ன போனோமே தவிர என்ன செய்யக்கூடாது, பின்னாடி போகக்கூடாது. போனால் நாம் இந்த மார்க்கத்துக்குள்ளே ஒரு பிரயோஜனம் இருக்காது, ஒரு பிரயோஜனம் இருக்காது. சின்ன சின்ன வார்த்தைகளும் கூட நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்யலாம், சின்ன சின்ன உலகத்தாரை போல நாம் இருந்தால், அந்த மென்டாலிட்டி நமக்குள்ளே இருந்தால், சின்ன சின்ன ஒரு வார்த்தைகளும் கூட இந்த விசுவாசத்தை விட்டு பின்னாடி போகிற ஒரு அளவுக்கு செஞ்சிடும். உங்களுக்கு புரியுதா? நம்முடைய விசுவாசம் பலமுள்ளதாக இருக்கணும் அப்படின்னா, உனக்கு என்ன மாதிரியான தொல்லைகள் வந்தாலும் கூட, எண்ணங்கள் வந்தாலும் கூட, ஆலோசனைகள் வந்தாலும் கூட, நாம் எங்கே இருக்கணும் அப்படின்னா, வேதாகமத்துக்கிட்ட நாம் இருக்கணும் இல்லையா? நாம் தேவன் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, உலகத்தில் ரட்சிப்படையாத ஜனங்கள் இன்னும் நீதிமான்கள் ஆகலை. ஏன்னா அவர்களுக்குள்ள அவர்கள் செய்திருக்கிற பாவங்கள் இன்னுமே அப்படியே இருக்குது. அந்த பாவங்கள் அவர்களுக்கு என்ன செய்யப்படல, கழுவப்படல. அதனால அவங்க யாரல்ல வசனத்தின் பிரகாரமாக யாரல்ல, நீதிமான்கள் அல்ல. நமக்கு தேவன் அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். எந்த பாக்கியம்? நீதிமான்கள் என்கிற பாக்கியம். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலையோ இஷ்டப்பட்டோ எத்தனையோ பாவங்கள் நாம் செய்திருக்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் நாம் சேரும்போது, கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நாம் செய்திருக்கிற எல்லா பாவங்களையும் தேவன் என்ன செய்திருக்கிறாருன்னா, கழுவி போட்டிருக்கிறார். அதனால நமக்கு பேர் என்ன அப்படின்ட்டு தேவன் கொடுக்குறாரு அப்படின்னா, நீதிமான் அப்படின்ட்டு தேவன் நமக்கு பேர் கொடுத்துருக்கிறார் இல்லையா? அப்போ இந்த நீதிமான் என்கிற ஒரு பேர் நமக்கு எப்படி வந்தது அப்படின்னா, விசுவாசத்தின் மூலமாகவே வந்தது. எதின் மூலமாக? விசுவாசத்தின் மூலமாகவே வந்தது. ரட்சிப்பு பெற்றிருக்கிறோம். பரலோகத்துக்குரிய ரட்சிப்பின் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த பாக்கியம் எப்படி வந்தது? விசுவாசத்தின் மூலமாகவே. நீ நீதிமான ஆவறதுக்கும் காரணம் எது? விசுவாசமே. ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 5வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1வது வசனத்தை நாம் படிக்கும்போது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். எப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டதா? நாம விசுவாசத்தினால. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் இல்லையா? தேவன்கிட்ட சமாதானம் பெறுவதற்கு காரணம் என்ன? விசுவாசம். அப்புறமா நீதிமான்கள் ஆவதற்கு காரணம் என்ன? விசுவாசம். விசுவாசத்தின் மூலமாகவே என்ன செய்திருக்கிறோம்? தேவனுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள நாம் வந்திருக்கிறோம் இல்லையா? நம்முடைய கிரியைகளின் மூலமாக அல்ல. நம்முடைய கிரியைகள் எல்லாமே எப்படிப்பட்டதா? அழுக்கு துணி போல இல்லையா? அதனால விசுவாசம் என்பது அது ரொம்ப தேவையானது இல்லையா? அதனால விசுவாசத்தை நாம் என்ன செய்யலாம்? விட்டுவிடாம பார்க்காத தேவனை, கண்ணுக்கு தெரியாத பரலோகத்தை, பார்க்காத கிறிஸ்துவை நாம் என்ன செய்யலாம்? நம்பி ஓடலாம். ஏன்னா பார்த்து நம்பிக்கை வைத்தா அது விசுவாசம் அல்ல. பார்க்காதது மேல நம்பிக்கை வைக்கதான் விசுவாசம். அதான் 1வது அதிகாரத்துல, எபிரேயருக்கு எழுதின 1வது அதிகாரத்துல சொல்றாரு, 11:1 என்னாட்டு? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. காண்கிறத நாம் என்ன செய்ய முடியாது? விசுவசிக்க
முடியாது. காணாதவைகளை நாம் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். காண்கிறவைகள் என்னவா? அனித்தியமானவைகள் அப்படின்னு சொல்றாரு. 4வது அதிகாரத்தில் 16வது வருஷத்துல எங்க கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்தில் நாம் காணப்படாதவைகள் நிச்சயமாக இருக்கும், காண்கிறதோ அனித்தியமானது. காண்கிறது வந்துட்டு இல்லாம போகும், காணாதது நிரந்தரமாக இருக்கும் அப்படின்ட்டு வேதாகம் சொல்லுது. அதனால விசுவாசத்தை நாம் என்ன செய்யணும்? கடைபிடித்து நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தி கொண்டு நம்ம என்ன செய்யணும்? முன்ன ஏறி போகலாம், இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போகலாம். அதுக்கு தகுந்த பலன் இருக்குது இல்லையா? தகுந்த பலன் இருக்குது. இந்த அதிகாரத்தை நாம் ஒரு வாரமும் நாம் பார்க்கலாம். ஒருத்தரை எடுத்துக்கொண்டா அது முழுசாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் அதை பார்த்து கொண்டு போகலாம். ஒரு விசுவாசியை பார்க்கும்போது அந்த விசுவாசியை குறித்து ஒரு வாரமும் நாம் என்ன செய்யலாம்? பார்த்து கொண்டு போகலாம். இந்த அதிகாரம் நமக்கு தேவையானது. இவர்கள் எல்லோருமே விசுவாசத்தின் மூலமாக ஜெயத்தை பெற்றார்கள். நாமும் கூட அதே விசுவாசத்தின் மூலமாக அந்த ஜெயத்தை பெறுவதற்கு நாம் முன்ன போகலாம். கடைசியாக இந்த வார்த்தையை நான் பார்த்துட்டு முடிக்கிறேன். தேவன் சித்தமானால் அடுத்த வாரம் இதே அதிகாரத்திலிருந்து மறுபடியும் நாம பார்க்கலாம். 11வது அதிகாரம் 39, 40வது வசனத்தை நாம் படிக்கும்போது, இவர்கள் எல்லோரும் யாரை குறித்து சொன்னாரோ அவர்கள், இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினால நற்சாட்சி பெற்று வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். இன்னும் அவங்க என்ன செய்யல? அதை பெற்றுக்கொள்ள, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள. ஏன் பெற்றுக்கொள்ள அப்படின்னா 40, அவர்கள் நம்மை அல்லாமல், யாரை? கிறிஸ்துவர்களான நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். அதாவது தேவன் நமக்கும் அவர்களுக்கும் ஒரே தடவை அந்த பாக்கியத்தை தருவார். அப்ப எங்க இருக்கிறாங்க அவங்க? இன்னும் தேவன்கிட்ட போகாம தேவனுக்கும் நமக்கும் ஒரு மத்தியஸ்தலமான பரதேசுல இருக்கிறாங்க. யாரு? இந்த நீதிமான்கள் எல்லாருமே. அப்போ இயேசு கிறிஸ்து 2வது வருகை வரும்போது அவர்களும் நாமும் ஒரே தடவை எங்க போறதுக்கு? பரலோகத்துக்கு போறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். நாம் இல்லாம அவர்கள் போக முடியாது. நமக்கு என்கரேஜ் கொடுக்கறதுக்காக இன்னும் பரலோகத்துக்கு போகாம நாம் விழும் சமயத்துல விழாத நீ ஓடு அப்படின்றதுக்காக வைத்திருக்கிறார். யாரு? தேவன் அவர்களை. அதனால நாமும் அவர்களும் எல்லோருமே பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு தேவன் கொடுக்குறாரு. அந்த வாய்ப்பை நாம் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா? தேவன் சித்தமானால் அடுத்த தடவை நாம இந்த 11வது அதிகாரத்தை நாம் ஆலோசனை செய்யலாம். இதெல்லாமே ஒரு இன்ட்ரடக்ஷனாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முதலாவதாக இந்த நிருபக்காரர் யாரு? இந்த எபிரேய நிருபக்காரர் என்ன செய்யறாருன்னா, அவர்களை கண்டனை கொடுத்து, அப்புறமா என்ன சொல்றாரு? எச்சரிப்பு கொடுத்து நீங்க விசுவாசத்துல இருங்க அப்படின்ட்டு பொறுமையாக சொல்ற, நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்ட்டு சொல்லி எழுதுறாரு. நீங்க படிங்க இந்த நிருபத்தை. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்க படிங்க. அப்புறமா நமக்கு இந்த நிருபத்தை நாம் படிக்கலாம் இல்லையா? தியானித்து கொள்ளலாம். தேவனுடைய சித்தமானால் அடுத்த தடவை நாம் இந்த விசுவாசத்தை குறித்து நாம் படிக்கலாம். தாழ்மையுடன் இந்த வசனத்தை கேட்டதற்கு உங்களுக்கு எல்லோருக்குமே கிறிஸ்துவின் மூலமாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.